குரலார் கோவிந்தராஜன் சார். நிகழ்ச்சி உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். பொழுது விடிஞ்சா போதும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்காத நாளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தினசரி செய்திகள் வருது, நம்ம பார்க்குறோம். அதில் வயது வித்தியாசமே இல்லை. பச்சளம் குழந்தையிலேருந்து இப்போ பல்லு போன பாட்டி வரையும் அப்படி ஒரு வித்தியாசமே இல்லாமல் நடக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்ன என்று கேட்டால், இன்றைக்கி இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாற்றியது தான் அவருடைய சாதனை. அதாவது ரோம் பற்றி எரிகிற பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்தான் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கிற பொழுது இவர் யாரையும் நான் கீழே விழவிட மாட்டேன், பெண்களுக்கு தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று தினமும் ஒரு வெத்து விளம்பரத்தை இங்கே பத்திரிகைகளையும் மீடியாவும் சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர உண்மையாக பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கிறதா? நீங்கள் ஒன்றும் இல்லை. விளாத்திக்குளம் இன்சிடெண்ட்டை எடுத்துக்கிட்டுங்க. அதில் +2 படிக்கிற மாணவி முன்னமாவது பாலியல் வன்கொடுமை நடக்கும் அல்லது கூட்டு பலாத்காரம், அதுக்கு அடுத்தது கூட்டு பலாத்காரம் நடந்தது. இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பலாத்காரம், கொலையும் செய்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது யாருடைய சாதனை? அது திராவிட மாடலுடைய சாதனை தான். அது ஒரு அரசே திட்டமிட்டு போய் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுங்க, அதுக்கு அது நான் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது நான் காரணம் சொல்கிறேன். எதனால் அந்த அரசின் மேலே நாங்கள் குற்றம் சொல்கிறோம், ஏன் இந்த ஆட்சியின் மேலே குற்றம் சொல்கிறோம், அது காரணம் சொல்கிறேன். அதனால் இந்த பெண்ணுடைய தாயார், நீங்கள் விளாத்திக்குளம் இன்சிடெண்ட்டில் நிகழ்ச்சியில் நீங்கள் அந்த பெண்ணுடைய தாயாரும் மற்றவர்களும் அழுகிற குரலை பார்த்தீங்களா? அதுதான் வள்ளுவர் சொல்கிறார். என்னன்னா, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேக்கும் படை என்று சொல்கிறார். ஒரு பெண் தேம்பி தேம்பி அழுகிறாள் என்று சொன்னால் அந்த ஆட்சி நிலைக்காது, அன்றையே தூக்கி எறியப்படும் என்பதுதான் சாட்சி. இப்போ பெண்கள் திமுக ஆட்சியில் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்ற நிச்சயமாக அந்த நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள், எல்லா நிகழ்ச்சியிலையும் பாருங்கள், பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்களா, நாங்கள் பணமே கேட்கலையே, நாங்கள் ஓசி பஸ்ஸே கேட்கலையே, நாங்கள் இலவச பஸ்ஸுக்கு நாங்கள் கேட்டோமா, நீயா கொடுத்துட்டு எங்களை ஓசி பஸ்ஸு என்ன அசிங்கப்படுத்துகிற, எனக்கு நான் 1000 ரூபா கொடுத்துட்டு நான் அதில் போய் நீ செல்லு வாங்கி ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசு, பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுன்னு நீ சொல்கிற, அதில் வாங்கி பவுடரை பூசிக்கோன்னு சொல்கிற, அப்போ எங்களை இப்போ அசிங்கப்படுத்துறதுக்கு தான் நீ இந்த பணத்தை கொடுக்குற. அப்போ அந்த பெண்கள் கதற மாட்டாங்களா? உள்ளுக்குள்ளே கேட்க மாட்டாங்களா? இவன்கிட்ட போய் நம்ம ஏன் பணம் வாங்கணும்னு? அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்று சொல்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி தான் நீங்கள் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அந்த இதில் இந்த இன்சிடெண்ட் ஏன் நீங்கள் அவங்க மேலே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்கன்னு ஒரு இன்சிடெண்ட் இல்லை. விளாத்திக்குளத்தில் மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளப்பட்டிருக்கிறார். மதுராந்தகத்தில் மாணவி சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி அடையாறில் திருச்சியிலேருந்து இந்த ப்ராஜெக்ட் ஏற்பாடுக்காக வந்த பெண்ணு அங்கே பாலியல் கொடுமை ஆளப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி இப்போ நான் வருகிற பொழுது கும்மிடிப்பூண்டியில் ஒரு பெண்ணை 4 பேர் தூக்கிட்டு போய் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இன்றைய நியூஸ் அது. ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில் இப்படிப்பட்ட செய்திகள் வருகிறது. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் போராட்டம், பலதரப்பினரும். ஒரு பக்கம் பார்த்தா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அத்தனையும் இருக்குது. ஸோ இத்தனையும் வைத்துக்கொண்டு நீ இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று ஒரு வித்து விளம்பரத்தை கொடுத்தா மக்களுக்கு கோபம் வருமா வராதா? இன்னொன்று எதற்காக மக்கள் இது அரசனுடைய குற்றம் என்று சொல்கிறார்கள் சொன்னால், பெரும்பான்மையான இந்த குற்றங்களை ஏன் தடுக்க முடியல? காவல்துறை இதுவரைக்கும் நம்மள்கிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் பொழுது இருந்த காவல்துறை தான் இப்பொழுதும் இருக்கிறது. அப்பொழுது அவர்களால் தடுக்க முடிந்தது, இப்பொழுது ஏன் முடியவில்லை என்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், பெரும்பான்மையான குற்றவாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இல்லை சார், இந்த குற்றச்சாட்டு ரொம்ப மிகையா இல்லை. ஏன்னா இப்போ தினசரி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது, குற்றங்கள் நடக்குது தான், அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே திமுக உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்றது என்ன? அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட பேசுற மாதிரி தானங்க நீங்க இருக்குங்க. நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அந்த ஞானசேகரன் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவர் என்னுடைய சார் தான் இவையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு என்ற நிலையில் அவர் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்தாரு. அவர் கொடுத்தாரு. நீங்கள் அரக்கோணத்தில் சம்பவம் நடக்கிறது, அங்கே தெய்வ செயல் என்று ஒருத்தர் ஈடுபட்டுக்கிறார். அவர் மேலே வழக்கே பதிவு பண்ணலை. அதுக்கப்புறம் போராடிய பிறகு தான் அவர் யார்? திமுக இளைஞரனுடைய செயலாளர். ஸோ அதன் பிறகு இன்னொரு இன்சிடென்ட்டு, இதில் 2 பெண் காவலர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளக்கிறாங்க. அவங்க யார்?
திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். நீங்க விமானத்துல போகிற பணிப்பெண்ணை ஒரு திமுக கவுன்சிலர் கிண்டல் பண்ணி அவர் மேல வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அவர் யாரு? அதனால தான் நான் என்ன சொல்றேன், பெரும்பான்மையான குற்றவாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று கேளுங்க, ஒன்று அல்லது அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினால் ஆதரிப்பவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்றுவர்களாக இருக்கிறார்கள். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தெளிவாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க போலீசார் எப்படி நீங்க நடவடிக்கை எடுப்பாங்க? இல்ல, இப்போ நீங்க ஒரு 4-5 சம்பவங்கள் சொன்னீங்க. திமுக நிர்வாகிகள் நேரடியா அதுல ஈடுபட்டு இருக்காங்க. ஓகே, வந்த செய்திகளும் அப்படிதான் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இப்ப சமீபத்தில் நடந்த தூத்துக்குடி சம்பவமா இருக்கட்டும், அடையார் சம்பவமா இருக்கட்டும், விளாத்திக்குளத்தில் நடந்ததா இருக்கட்டும், வேடநத்தத்தில் நடந்த, இதுல திமுக நிர்வாகிகளுக்கு என்ன தொடர்பு? ஒட்டுமொத்தமா திமுக நிர்வாகிகள் தான் ஈடுபடுறாங்கன்னு சொல்றது அதை எப்படி ஏற்கக்கூடிய வகையில இருக்கு? அதனுடைய காரணம் ஒண்ணு, திமுக நிர்வாகிகளே கலந்திருக்கிறார்கள், அல்லது அவர்களை திமுக நிர்வாகிகள் அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள். மூணாவது என்னன்னா போதை பழக்கம். நீங்க போதையை இந்த நாட்டுல இவ்வளவு தூரம் கொண்டு வந்து திராவிட மாடல் ஆட்சி தானங்க. இதுக்கு முன்னாடி திராவிட போதை பழக்கம் தமிழகத்தில் இவ்வளவு இல்லையே. அதிமுக ஆட்சியில போதை பொருள் நிச்சயமாக கஞ்சா பழக்கமோ அந்த அபின் பழக்கமோ இத்தனை பழக்கங்கள் இல்ல. சாராயம் குடிப்பாங்க அந்த காலத்துல. ஆனா இப்பொழுது என்ன பழக்கம் இருக்குன்னா போதை பழக்கம். அதாவது சாதிக்க நீங்க கொண்டு வந்துட்டீங்களா, அவர் யாரு? நீங்க நாடு முழுவதும் அவர் சப்ளை பண்ணியிருக்காரு. அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? ஸோ அந்த போதை பழக்கத்தினால இன்றைக்கு இளைஞர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள், மாணவர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள். நீ மாணவர்கள் கஞ்சாவை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கிளாஸில் இருக்கிற பெஞ்செல்லாம் தூக்கி உடைக்கிறானே. நீங்க வாதி டீச்சரே போய் அடிக்கிறானே. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் ஈடுபடுற குற்றவாளிகள் நாங்க கைது செய்யறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு ஏன் முதலமைச்சரே சொல்றாரே. நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த பாலியல் குற்றங்களை கூட 2 பேரை கைது பண்ணியிருக்காங்கல்ல. ஒரு அரசு இதை தாண்டி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அவங்க எல்லாம் போராட்டம் நடத்தின பிறகுதாங்க நீங்க தெய்வ செயலில் என்ன நடந்தது? போராட்டம் நடத்திய பிறகு வழக்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஞானசேகரன் கேஸ்ல என்ன நடந்தது? போராட்டம் நடத்திய பிறகுதான் அவரை கைது பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க இதுல இந்த விளாத்திக்குளத்துல என்ன சொன்னீங்க? உங்க எம்எல்ஏ போய் அங்க போய் உட்காந்துக்கிட்டு நாங்க 5 மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம், உடனே கைது செய்து விடுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இது வரைக்கும் கைது பண்ணல. அப்ப என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்கன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? அதனால தானே அவங்க போராட்டம் நடத்துறாங்க. நீங்க தெருவில் நின்று அவங்க போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னா எதற்காக? நீங்க குற்றவாளிகளை கைது செய்யல. சோ இவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, அதை நீங்க உடனே கைது செய்யணும். அப்ப நீங்க கைது செய்யலனா என்ன பொருள்? அவங்கள நீங்க காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள் என்பது பொருள். ஏன் அது மட்டும் இல்லைங்க. நீ திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க பெண்களுக்கான கட்சி, நாங்க பெண்களை காப்பாற்றுறோம், பெண்களுக்கு வாரி வழங்குறோம்னு சொல்றீங்களா? புரட்சி தலைவி காலத்துல இது நடந்திருந்ததுன்னா அத்தனை பேரையும் கைது பண்ணிருப்பாங்க. புரியுது. ஏன் குற்றவாளிகளை திமுக அரசு காப்பாத்துது அப்படின்னு பத்தி தொடர்ந்து பேசுவோம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். கோபிநாதன் சார், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை திமுக அரசு திட்டமிட்டு உருவாக்குது, பெண்கள் மீது ஒரு போர் தொடுக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. அரசுக்கு என்ன தேவை இருக்கு? இல்லை, நீங்கள் எந்த காலத்திலும், அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் சில பண்புகள் இருக்குங்க. ஸோ சில கட்சிகளுக்கு இந்த பண்புகள் இருக்கிறது என்று சொல்லும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த காலகட்டத்திலையுமே பெண்கள் மீது ஒரு நல்ல மரியாதை கிடையாது, அந்த பண்பே கிடையாது அவங்ககிட்ட. நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அப்போ திமுக அரசு எதுவுமே செய்யலையா? மிக கேவலமாக நடத்திருக்காங்க. நீங்க இவர் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க உண்மையில இதை கேள்விப்பட்டாங்க, இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நீ காங்கிரஸ்ல இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இன்னைக்கு மதுரையில கூட்டத்துக்காக வராங்க. அவளை தடி கொண்டு இவர்கள் அடிக்கிறார்கள். அடித்து தலையிலையும் இதுலயும் ரத்தம் வருது. நெடுமாறனும் பக்கத்தில் குமரி ஆனந்தன் இருக்காங்க. நீங்க பத்திரிகை எடுத்து பாருங்க. முரசொலியில் என்ன எழுதுறாரு தெரியுமா கலைஞர்? இந்த வயது ஆனதுக்கு அப்புறம் தலையிலிருந்து வந்ததா ரத்தம், வேறு எங்கிருந்து வந்ததா ரத்தம் என்று கேட்கிறாரு. எவ்வளவு கேவலமான செயல் இது! ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு தலைவியை பார்த்து, அகில இந்திய ரீதியில் இருக்கிற ஒரு தலைவிங்க, அவங்களுக்கு வந்த ரத்தம் தலையிலிருந்து தான் வந்ததா வேற எங்கிருந்து வந்ததா என்று கேட்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. இதை விட கேவலம் என்ன இருக்கு? ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நீங்க பெண்களை நீங்க இடையூறு பண்ணாதீங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீங்க இதுல சட்டசபையில் இருக்கிற பொழுது எவ்வளவு கேவலமாக பேசி அடித்தாருங்களா? நீங்க துச்சாதனன் வேலையை செஞ்சாருங்க இவர் துரைமுருகன். அன்றைக்கு பத்திரிகையில் வந்தது இல்ல, அன்னைக்கு அதுக்கு சரியான பாடத்தை மக்கள் போத்துனாங்கல்ல அடுத்த தேர்தலில். ஸோ அப்போ பெண்கள்னா இவங்களுக்கு கில்லு கீரை.
பெண்களை பத்தி பெண்களை ஏன் அவ்வளவு ஒரு கீழ்த்தரமா நடத்த வேண்டிய ஏன் திமுக அரசு அப்படி நடந்தது? ஏன் மனப்பான்மை அப்படி இருக்கு? அதுதான் அவருடைய தலைவர் எப்படி இருப்பானோ அப்புறம் தொண்டனும் அப்படிதானங்க இருப்பான். தலைவர்கிட்ட கேட்டா கனிமொழி யாருன்னு கேட்டா கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள்ன்றாரு, அவர் மனைவின்றாரு, அவர் துணைவின்றாரு. ஸோ இது மக்களுடைய எப்படி பார்ப்பாங்க? ஸோ ஒரு தனி மனித ஒழுக்கம் என்பது தலைவனுக்கு இருக்க வேண்டும். நீ தொண்டனுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்ன ஒழுக்கம் இருந்தது? அப்படிப்பட்ட மக்கள் நீங்க எப்படி நீங்க பெண்களை பார்ப்பீங்க? சரி, எந்த காலகட்டத்திலுமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு கட்சி அனைத்து இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால தான் பெண்களுடைய ஓட்டு எந்த காலகட்டத்திலையும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கும் தான் இருந்தது. இன்னைக்கு நீ என்ன நினைச்ச? பெண்களுடைய கவரணும், பெண்களை பொய்யாக ஏமாற்ற வேண்டும், அவர்களை எப்படியாவது அவர்களுடைய ஓட்டை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த 1000 ரூபாய் திட்டத்தை நீ அனௌன்ஸ் பண்ண. ஸோ அந்த திட்டமே இன்றைக்கு பெண்கள் என்ன சொல்லுறாங்கன்னு சொன்னா, நீ எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்ன, அதை ஏமாத்தினதுக்கு அப்புறமாவும் நீங்க கொடுக்குற பெண்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இதை கொண்டு வாங்கி நீ பவுடர் வாங்கி பூசிக்கோ, நீ அதை பூசிக்கோ இதை பூசிக்கோன்னு எங்களை அசிங்கப்படுத்துற. பெண்களை ஒரு கிள்ளுக்கிறையா தான் அவங்க இது வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்ப இருக்கிற பெண்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இவர்கள் எந்த காலகட்டத்திலுமே திருந்த மாட்டாங்க, பெண்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள். அதனால இவங்க நாம் கட்டாயம் இந்த வருகிற 26 தேர்தலில் இவங்களுக்கு சரியான பாடத்தை நீங்க போட்ட வேண்டும். பெண்கள் தயாராயிட்டாங்க. நீங்க இந்த தேர்தலில் நிச்சயமா நீங்க எண்ணி பாருங்க. நீங்க ஏறக்கூடிய 1 கோடியே 20 லட்சம் பேருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா 1000 ரூபாய், அதுல 20 லட்சம் பேர் கூட உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கு பெண்கள் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிவார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு தயாராயிட்டாங்க. ஸோ அதனால இனிமே எந்த காலகட்டத்தில் நீங்க உங்களை வெற்றி பெற முடியாது. இன்னொன்னு ஒரே ஒரு இது கேள்வி கேட்டீங்களா, இவர் சொல்றாரு இவர்கள் தான் அதிகமான வழக்குகள் பதிவு பண்றாங்கன்னு. இப்ப இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகைன்ஸ்ட் விமன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 109% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவர் கொடுத்த தகவல் பெண்களுக்கு நாங்க ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 22ல 23ல 24ல இருப்பதை விட இப்பொழுது 24 25 26 அதிகமாக இருக்கிறது சொன்னா, அப்ப 22 23ல யாருடைய ஆட்சி இருந்தது? உங்க ஆட்சி தானே இருந்தது. அப்ப உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா? இப்ப 23ல இல்லையா? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போங்க.